ஆண்களுக்கான சபரிமலை கோயில் சபரிமலை ஐயப்பன் கோயில் என்று சொல்றாங்க. ஆனா பெண்களுக்கான சபரிமலை கோயில் எதுன்றது உங்களுக்கு தெரியுமா? இந்த ஒரு கோவில் இருக்கக்கூடிய தெய்வமானது ஒரே நாளில் 3 உருவங்கள்ல காட்சி அளிக்குமா. இன்னைக்கு நம்ம கடவுள்களின் தேசம் என்று அழைக்கப்படக்கூடிய கேரளா மாநிலம் எர்ணாகுளத்துல இருந்து கரெக்டா 20 கிலோமீட்டர் தொலைவில் கம்பீரமா அமைஞ்சிருக்கக்கூடிய சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். கேரளா மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவில், திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமி கோயிலுக்கு அடுத்தபடியா மக்கள் அதிகமா வழிபடக்கூடிய கோயில்கள் இந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலும் ஒண்ணு. பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பாக மாட்டு தொழுவமாக இருந்த இந்த இடத்துல தேவியானவள் பசுமாட்டினுடைய உருவம் எடுத்து பின்பு சிலையாக மறைந்தாள். காலப்போக்கில் இந்த இடத்துல ஒரு பிரம்மாண்ட கோவில் அமைச்சு இன்ன வரைக்கும் கேரள மாநில மக்கள் மாந்திரிகர்கள் நம்போதிரிகளால முக்கிய தெய்வமா வழிபடப்படுது. காலையில சரஸ்வதியாகவும், மாலையில லட்சுமியாகவும், இரவுல துர்க்கையாகவும் ஒரே நாளிலே 3 உருவங்கள்ல காட்சி தரக்கூடிய இந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மனை மக்கள் எல்லாரும் அம்மே நாராயணா தேவி நாராயணா என்ற மந்திரத்தோட தான் வழிபடுறாங்க. அதாவது நாராயணனும் நானே, நாராயணியும் நானே, என்னை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாம் வல்ல லட்சுமி கடாட்சத்தை தந்து அருள்வேன் என்பதுதான் பொருள். இப்படி இயற்கை கொஞ்சம் கடவுள்களுடைய தேசமான பெண்களுடைய சபரிமலை கோவில் என்று அழைக்கப்படக்கூடிய கேரளா மாநிலம் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலுக்கு மறக்காம போயிட்டு வாங்க.